Hello all of you, welcome to your physics. So today we are going to discuss about 12th standard physics lesson number 1 electrostatics. Electrostatics today class நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா capacitance of a parallel plate capacitor. So இப்போ capacitance of a parallel plate capacitor பத்தி தான் today class நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன சார் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லிருக்கீங்க, ஆனா 3 மார்க் போட்டு வச்சிருக்கீங்க. எஸ், 3 மார்க் கொஸ்டின் தான். 3 மார்க் கொஸ்டின் என்ன டீடைலா டிஸ்கஸ் பண்ண கூடாதா? So 3 mark question தான், one of the important 3 mark question this question. So அப்போ first of all நமக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னா what is the capacitor, capacitorனா என்ன அப்படின்றது first of all நமக்கு கிளியரா தெரியணும். என்ன சார் கெபாசிட்டரை பத்தி பார்க்க போறோமா? எஸ் of course, டெஃபினட்டா கெபாசிட்டர்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். and then capacitance of a capacitorனா என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். So this is one of the important 3 mark question, very easiest 3 mark question. ஒரு 4 expression, இந்த 4 எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை வெரி சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டர், வாட் இஸ் த கெப்பாசிட்டர்? கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் த ஒன் ஆஃப் த டிவைஸ். கெப்பாசிட்டர் அப்படின்றது என்ன சார்? கெப்பாசிட்டர்ன்றது ஒரு டிவைஸ் தான். பாருங்க, திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டரை நீங்க டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க. எங்க சார் அப்படின்னா ஃபேன் இருக்குல்ல நம்ம வீட்டுல, சீலிங் ஃபேன், ஃபேன் ஓடுதுல. ஸோ அந்த ஃபேன்ல வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து இருக்கும். ஸோ எஸ், ஸோ இதோட ஒர்க் என்ன சார்? இந்த கெப்பாசிட்டர் ஒர்க் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க கெப்பாசிட்டர்? சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இவனோட வேலை அதுதான். சார் சார்ஜை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்குமா சார்னா இல்லை, டெஃபினட்டா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிவைஸ் தான் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் ஸ்டோர்ட் சார்ஜஸ். It is also stored as a electrical energy. இவன் வந்து சார்ஜஸையும் ஸ்டோர் பண்ணி வைப்பான், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணி வைப்பான். சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, கெப்பாசிட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிவைஸ், அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிவைஸ். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டருக்குள்ள என்ன இருக்கு, அது எப்படி சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்ணலாங்களா? வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டருக்குள்ள வந்து ஆக்சுவலா 2 பிளேட்ஸ் இருக்கும். சார் எங்க சார் அந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் பண்ணி காமிச்சா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் ஒரு மாடலா உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டருக்குள்ள என்ன சார் இருக்கும்? 2 பிளேட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும் அந்த கெப்பாசிட்டருக்குள்ள 2 பிளேட்ஸ். ஒன் பி த பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்ஸ். டெஃபினட்டா கண்டக்டிங் பிளேட் தான், அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டக்டிங் பிளேட்டா இருந்தா மட்டும் அது வந்து சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ கண்டக்டிங் பிளேட், ஒன் பி த பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட். தெரியுதா பாருங்க? ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட். Another one definitely negatively charged plate. So another one be the negatively charged plate. So this is the positively charged plate, another one be the negatively charged plate. Okay sir, fine sir. In the in between irukku enna sir appdi kettingna, first of all in the capacitor 2 plate separated by a smallest distance. இந்த 2 capacitor oda இந்த plate இருக்கு பாருங்க, இந்த plates வந்து ஒரு small distanceல separated-ஆ வச்சிருப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம இங்கே டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஃபைன். ஸோ அப்போ ஸ்மால் டிஸ்டன்ஸை டெஃபினட்டாக செப்பரேட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், போர்டில் ட்ரா பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். எஸ், பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கெப்பாசிட்டரோட சிம்பிள் எப்படி சார் போடுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சது தான், புதுசு கிடையாது. ஓகே, லோயர் கிளாஸே நம்ம வந்து படிச்சிருப்போம், பரவாயில்ல, இருந்தாலும் ஒன் டைம் ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டரோட சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார் அப்படின்னா 2 பிளேட்ஸ். ஸோ அந்த 2 பிளேட்ஸ், அந்த 2 பிளேட்ஸை நம்ம டிராப் பண்ணும்போது டெஃபினட்டா ஈக்குவலா டிராப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2 பிளேட்ஸை நம்ம டிராப் பண்ண சொல்ல ஈக்குவலா டிராப் பண்ணணும், அன்ஈக்குவலா டிராப் பண்ணக்கூடாது. சார் ஏன் சார் அன்ஈக்குவலா டிராப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்ஈக்குவலா டிராப் பண்ணீங்கன்னா வாட் இஸ் திஸ்? எஸ், அப்கோர்ஸ் செல்லு. ஸோ நீங்க அன்ஈக்குவலா வந்து டிரா பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் செல். ஸோ அப்போ இந்த 2 பிளேட்ஸ் 2 டெர்மினலையும் ஈக்குவலா டிரா பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் சிம்பிள் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ அப்போ ஒன் டெர்மினல் பி த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட். ஸோ அப்போ ஒன்று வந்து என்னவா சார் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட். Another plate definitely negatively charged plate. தெரியுதுங்களா? எஸ். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட், திஸ் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட். எஸ், ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். ஓகே சார், ஃபைன் சார். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் இருக்கான்ல,
ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரை நாம என்ன சார் பண்ண போறோம், ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரை நம்ம ஒரு பேட்டரியோட ஆர் செல், ஸோ ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ பேட்டரியோட நாம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாவே டெஃபினட்டா நமக்கு தெரியும் என்ன சார் தெரியும் அப்படின்னா, இதுல வந்து பொட்டென்ஷியல் டெவலப் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். எஸ் அப்கோர்ஸ். ஸோ இதுல வந்து பொட்டென்ஷியல் வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்போ இதுல பொட்டென்ஷியல் டெவலப் பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டூ பிளேட்ஸும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா செப்பரேட்டட் பை எ ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இதில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை நாம கொடுத்தாச்சு. இப்போ பொட்டென்ஷியல் வந்து என்ன சார் ஆகும், டெவலப் ஆகும். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் டெவலப் ஆச்சு அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட் ஒன் பிளேட் டு அனதர் பிளேட். ஸோ அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எஸ். ஸோ அப்போ என்ன சார் இதுக்குள்ள வந்து ஃபீல்டு கிரியேட் ஆகுமா சார்? சூப்பர், அப்கோர்ஸ். ஸோ அப்போ இதில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வந்து டெஃபினட்டா இருக்கும். இதுக்குள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அண்ட் தென் இதுக்குள்ள வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதுக்குள்ள எவ்வளவு சார் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பேட்டரியில கொடுக்குறீங்களோ இதை ஈக்குவல் பண்ற அளவுக்கு இதுல சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்ல? டெஃபினட்டா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒரு நிமிஷம் தரேன், இதை வச்சுட்டு. எஸ் அப்கோர்ஸ் பாருங்க. ஸோ அப்போ என்ன சார் அப்படின்னா இதுல பொட்டென்ஷியல் டெவலப் ஆகுது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், ஸோ டிரான்ஸ்ஃபர் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல். ஸோ அப்போ இது என்ன சார் ஆகுது அப்படின்னா பொட்டென்ஷியலும் டெவலப் ஆகும், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ இதுல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முலாவை நாம சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்க சார் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கூலும், எஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லால நம்ம ஒரு 3 கேசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுல தேர்ட் ஒன். ஸோ இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் between the parallel plate. So between the parallel electric field between the parallel plate ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம் பாருங்க. that expression அதான் இந்த இடத்துல நம்ம எழுதிக்க போறோம். என்ன எக்ஸ்பிரஷன்? so sigma by epsilon naught. sigma by epsilon naught. so sigmaன்றது ஆல்ரெடி தெரியும் நமக்கு. என்ன சார் சிக்மான்றது தெரியும்? sigma is nothing but surface charge density. ஸோ சிக்மான்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு ஆல்ரெடி we know that லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஃபார்முலா? ஸோ சார்ஜ் பர் யூனிட் லென்த். அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. எஸ். ஸோ சேம் இதே ஃபார்முலா தான், சார்ஜ் பர் யூனிட், இது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அதனால லென்த் போட்டோம், இது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதனால இங்க என்ன சார் நம்ம ரைட் பண்ணோம் ஏரியா. ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சார் என்ன சார் சம்மந்தமே இல்லாம ரிலேட் பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ கெப்பாசிட்டருக்கு டெஃபினட்டா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate கெப்பாசிட்டர் இந்த டாபிக்கை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த 4 ஃபார்முலாஸ் பேசிஸா இருக்கு. இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வாங்க. ஓகே. எஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் தென் so surface charge density நம்ம ரைட் பண்ணியாச்சு. and then another formula என்ன சார் ஃபார்முலா? what is the potential? okay, electric potential of the electric potential between the parallel plates. so for potential what is the potential between the parallel plate? ஸோ அப்போ பொட்டன்ஷியல் என்னவா சார் இருக்கும்? ரொம்ப சூப்பரா சொல்லலாம் பாருங்க. பொட்டன்ஷியல் V அப்படின்றது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இங்க இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ E இன்டு டி. ED. ஒவ்வொரு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஒவ்வொரு ஃபார்முலாக்கு ஆஃப் மார்க். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஸோ இந்த parallel பிளேட்க்கு பிட்வீன்ல பொட்டன்ஷியல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் தென் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இந்த 2 பிளேட் வந்து செப்பரேட்டடா பிரிச்சு வச்சிருக்காங்க, அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ V which is equal to ED. ஓகே. ஸோ இப்போ 3 ஃபார்முலா பார்த்தாச்சு. 4th ஃபார்முலா பார்க்க போறோம். அந்த 4th ஃபார்முலா தான் ஆக்சுவலா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஓகே. ஸோ புரியலாங்களா? இங்க வாங்க பாருங்க. ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் ஸ்டோர்ட் எனர்ஜி
stored charge and electrical energy. And then so இப்போ நம்ம potential difference ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டு potential difference டெவலப் ஆகுது. இது என்ன ஆகும் சார் அப்படின்னா சார்ஜஸ் வந்து டெஃபினட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படிதானே? சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்போ இதில் இருக்க சார்ஜஸ் எப்படி சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? சார்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது இந்த பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் நான் வோல்ட் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ இந்த வோல்ட் டிபெண்ட் பண்ணி, ஸோ இந்த பொட்டன்ஷியலை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இந்த டூ பிளேட்ஸ்ல வந்து என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்ஜ் வந்து டெவலப் ஆகும், சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். கிளியரா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு இது என்ஜாய் பண்ண, நீங்க என்ஜாய் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, டெஃபினட்டா எப்பவுமே மறக்காது. ஓகே, ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜஸ் எப்படி சார் டெவலப் ஆகும் அப்படின்னா நீங்க கொடுக்குற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 1 வோல்ட் இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற வரைக்கும் இதுல வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். 2 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 2 வோல்ட் வர வரைக்கும் டெவலப் ஆகும். 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட் வர வரைக்கும் டெவலப் ஆகும். ஸோ அப்போ இங்க பொட்டன்ஷியல் என்ன கொடுக்குறீங்களோ இதுக்கு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். It's a very important point. Okay, fine. So Q which is equal to CV. ஸோ இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ப்ரொபோஷனாலிட்டி நெக்லெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன சார் பண்ணலாம், Q which is equal to போறோம், ப்ரொபோஷனாலிட்டி நெக்லெக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு போறோம். ஸோ அப்போ ஈக்குவல் டு போடுறதால இங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரோ பண்ணணும். இந்த V இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து டெஃபினட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தட் கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம என்ன சார் சொல்றோம் அப்படின்னா C அப்படின்னு சொல்றோம். So C is nothing but capacitance of the capacitor. இந்த V என்ன பண்ணிடலாம், இங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அப்போ மல்டிபிள்ல இருக்கிற V இந்த சைடு வந்தா டிவைட்ல வந்துருவோம். ஸோ Q divided by V. So this expression is nothing but capacitor. ஸோ இதை தான் நம்ம என்ன சார் சொல்றோம் அப்படின்னா capacitance of the capacitor. ஸோ அப்போ ஒரு கெப்பாசிட்டர் only one capacitor, இங்க வந்து parallel plate capacitor பார்க்க போறது important 3 mark question. First of all capacitorனா என்ன அப்படிங்கற ஒரு introduction நாம பார்க்கறோம். So C is nothing but capacitance of the capacitor. அப்போ capacitance of the capacitor க்கு ஃபார்முலா என்ன சார் அப்படினா C which is equal to Q by V. Enough. Okay everyone, இதுல எந்த டவுட் இல்லல்ல? 4 formula is important formula. எதை சார் டிஸ்கஸ் பண்றதுக்கு capacitance of the parallel plate capacitor. இன்னும் நம்ம அந்த 3 மார்க் क्वेश्चन போவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெபாசிட்டர்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எஸ். ஸோ இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்ல என்ன சார் இருக்குன்னா two plates. One be the positively charged plate, another one be the negatively charged plate. ஓகே, எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன சார் பண்றோம், இது ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணா இங்க வந்து பொட்டன்ஷியல் எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த பொட்டன்ஷியல் இந்த கெப்பாசிட்டர்ல டெவலப் இது ஈக்குவல் ஆகிற டெவலப் ஆகிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டர்ல ஒன் மோர் திங், ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டல் சார்ஜ். ஒரு கெப்பாசிட்டர்ல டோட்டல் சார்ஜ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்றது ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா இவ்வளவு இருக்கும். என்ன சார் பண்ணிட்டீங்க, 0. டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் 0 வரும். சார் எப்படி சார் பாருங்க. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ், திஸ் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ இந்த பாருங்க, ஸோ இந்த பிளேட்ல இந்த பாசிட்டிவ் சார்ஜர் பிளேட்ல ஸோ 100 கூலும் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா சேம் ஆஸ் பாசிட்டிவ் சார்ஜ் 100 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நெகட்டிவ் பிளேட்ஸ்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 100 கூலும் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளவு சார், +100 -100 it will be 0. எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ பாசிட்டிவ்லி பிளேட்ல வந்து சார்ஜஸ் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கோ அந்த சேம் நெகட்டிவ் சார்ஜர் பிளேட்லயும் டிஃபரெண்டா ஈக்குவலா இருக்கும். அதனால தான் டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் 0. And then so the capacitor, this is a cylindrical shape of a capacitor. So cylindrical shapeல மட்டும் தான் இருக்குமா சார்? நான் இல்ல, இது டிஸ்க் ஷேப்லயும் வருது. ஸோ ஷேப்ஸ் வந்து
நம்ம மெட்டீரியல் எப்படி எந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து டெஃபினட்டா மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சிலிண்ட்ரிக்கல் டிஸ்க் ஷேப்ல இருக்கு. ரேஞ்ச், what the range of a capacitor, எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்ச் கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மைக்ரோஃபேரட் டு பிகோஃபேரட், மைக்ரோஃபேரட்ல இருந்து பிகோஃபேரட் வரைக்கும் இது ரேஞ்சஸ் இருக்கு. மைக்ரோ அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும் என்ன சார், மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6, பிகோ அப்படின்னா 10⁻⁻12. ஸோ 10⁻⁻6 ஃபேரட்ல இருந்து 10⁻⁻12 ஃபேரட் வரைக்கும் இது ரேஞ்ச், இந்த கெப்பாசிட்டரோட ரேஞ்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் கெப்பாசிட்டர், எஸ். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் அ கெப்பாசிட்டர்? கெப்பாசிட்டரோட யூனிட் தான் வந்து என்ன சார் சொல்றோம் அப்படின்னா ஃபேரட். ஸோ ஓகே, ஃபேரட் is nothing but unit of capacity or coulomb per volt. So coulomb per volt, this is a unit of capacitor. or என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா ஃபேரட். ஸோ கெப்பாசிட்டர்ல வேற ஏதாவது இருக்கா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுதான் கெப்பாசிட்டர். ஸோ இப்போதான் நம்ம என்ன சார் பார்க்க போறோம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor. அந்த கொஸ்டினை வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, போயிடலாங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கெப்பாசிட்டர் என்ன அப்படின்றத நம்ம கிளியரா பார்த்தாச்சு. ஸோ டெஃபினட்டா கெப்பாசிட்டரை வந்து கிளியரா பாருங்க, பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். ஸோ இதை நம்ம வந்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate capacitor பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.